வந்துருச்சுங்க. கடகம் கடகம் கற்கடகம், அடுத்தது கடகம் தான். ஹீரோ ஆஃப் த இன்னைக்கு இந்த லைவோட ஹீரோவும் கடக லக்னத்துக்காரருக்கு தான், கடக ராசிக்காரர் தான். அண்ட் வந்து இந்த ஆண்டோட ஹீரோவும் பாத்தீங்கன்னா நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா கடக ராசிக்காரங்க தாங்க. சரி மேம், நான் வந்து ராசிக்கு பார்க்கலாமா லக்னத்துக்கு பார்க்கலாமான்னா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. லக்னம் நீங்க வந்து கடக லக்னமா இருக்கீங்களா, இப்ப நான் சொல்ல போற பலன் வந்து நீங்க வந்து 90% போட்டுக்கலாம். நீங்க ராசிக்காரங்களா இருக்கீங்கன்னா 70% போட்டுக்கலாம். இதுதான் கோச்சார ரீதியா எப்பவுமே வந்து ராசி பலனா இருக்கட்டும், சனி பயிற்சி ஆகட்டும், இது எல்லாமே பயிற்சிகள் ஆகட்டும், இதெல்லாம் பார்க்கப்படுறது வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு தான். ஆனா லக்னமும் அதுல வந்து சம்பந்தப்படும். நல்லா பாத்துக்கோங்க, நான் என்ன சொல்றேன், லக்னமா இருந்தா 90% போட்டுக்கோங்கன்னு. ஆனா நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ராசிக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா என்னதான் வந்து அது 70% கொடுத்தாலும் நிறைய பேருக்கு இப்ப 4 பேர் 40 லட்சம் பேர் இருக்காங்க, 40 லட்சம் பேர் கடகராசிக்காரர்கள் இருக்காங்கன்னா அதிகப்படியா போய் சேர்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த ராசிக்கு தான், லக்னத்தை விட ராசிக்கு தான். ஓகேங்களா? ஸோ கடக ராசி கடக லக்னம் யாராக இருந்தாலும் ஸோ இந்த ஆண்டு எப்படி இருக்க போகுது, யாரெல்லாம் கடகம் சீக்கிரம் வாங்க. இதே போன வருஷம் கடகம் நான் சொன்ன உடனே அத்தனை மெசேஜ் கடகம் கடகம் கஷ்டப்படுற பார்த்தீங்களா, இப்போ ஒரு ஆளை கூட காணும் கடகம். அந்த அளவுக்கு பிஸியா இருக்காங்க கடக ராசிக்காரங்க, என்ன பண்றது. கடகம் யாரு யாரு? எஸ் ராஜலட்சுமி கடகம்னு கூட போட முடியலையா? கன்சல்டேஷன் 9994367784 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கன்சல்டேஷன் நிச்சயமா பாத்துக்கோங்க. அதாவது யாருக்கெல்லாம் வந்து இப்ப நான் நல்லா இருக்குன்னு சொல்றவர்கள் கூட கொஞ்சம் கஷ்டப்படுறீங்கன்னா நிச்சயமா உங்களோட ஜாதகங்கள் பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கேன்சர் ஏன் தமிழ்ல வரமாட்டேங்குதா, இல்ல எல்லாருமே வந்து ஓகே கடகராசி கடகராசி சூப்பர் சூப்பர் கடகம். ஓகே கடகராசிக்காரர்கள் இந்த ஆண்டு செம்மங்க, உங்களுக்கு சூப்பர். எந்த அளவுக்கு கடந்த 5 ஆண்டுகள் படாத பாடுங்க கடகராசி, உண்மையாவே சொல்றேன். அவங்கள மாதிரி கஷ்டப்பட்டவங்க அவமானப்பட்டவங்க உலகத்துல வந்து கிடையவே கிடையாது. ஏன்னா நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஏன்னா நல்லா பாத்துக்கோங்க, இந்த கோவிட் டைமா இருக்கட்டும், கோவிட் டைம் அப்போ பிடிச்சிருக்கோங்க இந்த கடகராசிக்கு. கரெக்டா சொல்ல போனா அந்த கோவிட் டைம்ல அப்படியே அடுத்தடுத்து தட்டு தடுமாறி விழ போய் சரி நிமிர்ந்துடலாம்னு இருக்கும் போது போட்டு தள்ளிட்டு இருப்பாரு. அந்த 5 வருஷம் செம்ம பெயினுங்க. எங்க போனாலும் வந்து பாத்தீங்கன்னா என் கிளைண்ட் ஒருத்தர் சொன்னார், அந்த கோவிடுக்கு அப்புறம் அவர் பட்ட பாடு இதெல்லாம் வந்து நிறைய ஓனர்ஸ் எல்லாம் வந்து லேபரை விட கீழே ஒருத்தங்க கிட்ட வேலை செய்யறதுன்னா, இப்ப வந்து ஒரு ஓனரா இருக்காரு, ஒரு வேலை செய்யறாங்க, ஒரு 40,000 ரூபாய் 50,000 ரூபாய் சம்பளத்துக்கு போறேன், இல்லையே ஒரு 25,000 ரூபாய் சம்பளத்துக்கு போறேன்னா 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு போய் வேலை செஞ்சிருப்பாரு. அந்த அளவுக்கு மோசமான சிச்சுவேஷன்லாம் அனுபவிச்சாங்க இந்த கடகம். யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டாங்களோ அவங்க எல்லாமே ரொம்ப நல்லா வாழ்வாங்கன்றதுக்கு உதாரணமும் இந்த கடகம் தான். பொறுமை, நிதானம், தொலைநோக்கு பார்வை இதெல்லாம் இருந்து வந்தவர் தான் இப்போ நம்ம நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் நமது சிஎம் விஜய் அண்ணா அவர்கள், இல்லைங்களா? சோ எவ்வளவு நம்ம நிறைய பேர் சொல்ல எனக்கு தெரியும் அப்பவே அப்படி என்ன வேணா சொல்லட்டோங்க, நமக்கே ஒரு டவுட் இருந்திருக்கும். அந்த எலெக்ஷன் வர்றது அந்த ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி அவ்வளோ டவுட் இருந்திருக்கும், ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா என்ன, எத்தனை பேர் எவ்வளவு சந்தோஷங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி கடகராசிக்காரர்கள் இந்த 2026 குரு பயிற்சி பலன் மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதத்தையும் தரப்போகிறது. வீடு கட்டுறதுக்கு வந்து பிளான் பண்ணிட்டு இருந்தீங்களா, லோன் கேட்டு அலைஞ்சிட்டு இருந்தீங்களா, தன்னால வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிசினஸ் முடிஞ்சு வீடு லோனே இல்லாம வாங்க போறீங்க. வேலையிலையா ஒரு 10,000 இல்ல ஒரு 5,000 இன்க்ரிமெண்ட் வராதா, ப்ரமோஷன் வராதா, இந்த மாதிரி எல்லாம் அது பண்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10,000ல இருந்து 30,000 ஆக போகுது, உயர போகுது. அந்த அளவுக்கு வந்து மிகப்பெரிய மாற்றம் வந்து உங்களுக்கு நிகழப்போகுது. திருமணம் நடக்கலையா, ரொம்ப நாளா வந்து திருமணத்துக்கு பொண்ணு பாக்குறீங்களா, கல்யாணம் அதாவது நிச்சயம் ஆகுற வரைக்கும் வந்து தடங்களாகி நின்று போயிடுதா, கல்யாணம் நடக்க போகுது. லோன் கிடைக்காதவங்களுக்கு, ஏதாவது பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் என்னென்ன வேணும்
எல்லாமே நினைச்சதெல்லாம் கிடைக்க போகுது. அப்ப கடகராசிக்காரங்க இந்த ஆண்டு எதுல கவனமா இருக்கணும்? கண்டிப்பா கடகராசி உச்சம் பெற்ற குருவாக இருந்தாலும் இந்த பக்கம் வந்து கேதுவும் வரப்போறார். அப்ப என்னன்னா வந்து இந்த ஒபிசிட்டி ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் வந்து கவனமா, சாப்பாடு வந்து வேலைக்கு சாப்பிட முடியாது, ஒபிசிட்டி ப்ராப்ளம் வரும், தைராய்டு ப்ராப்ளம் வரும். ஹெல்த் வைஸ் வந்து கவனமா இருக்கணும். நரம்பு சம்பந்தமான குடல் சம்பந்தப்பட்ட, நரம்பு சம்பந்தப்பட்ட, கண்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பவர் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு கடகராசி. ஸோ நீங்க கான்சென்ட்ரேஷன் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் வைஸ். அப்ப இந்த ஆண்டு என்ன பண்ணணும், ஃபினான்ஷியல் வந்து பயங்கரமா உங்களை வந்து ஹை ஆக்கிடும். வீடு கட்டிடுவீங்க, எல்லாமே பண்ணிடுவீங்க. ஆனா வந்து ஹெல்த் வைஸ் மட்டும் பின்னடைவு செய்ய வைக்கும். அதாவது ஹெல்த் இந்த ஆண்டே வந்து இந்த மாதிரி நடக்கும்ன்றது இல்லை. அதற்கான இப்ப வந்து கண்ணுல வந்து ஒரு நரம்பு சம்பந்தமான ப்ராப்ளம் வருதுன்னா அது வந்து அடுத்த வருஷமோ அதுக்கு அடுத்த வருஷமோ இருந்தாலுமே அதுக்கான பேஸை வந்து இந்த வருஷம் போட்டு விட்டுரும். இப்ப இந்த ராஜ உறுப்புகள் சொல்லக்கூடிய வந்து இந்த வயிற்று பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை வந்து கொடுத்துரும். ஹெல்த் வைஸ் நீங்க கவனமா இருக்கணும், அவ்வளவுதான். மற்றபடி எல்லா விதத்திலயும் வந்து இன்னைக்கு இந்த 2026 சூப்பரான பலன் தரப்போது. அதுவும் என்ன விசேஷங்கிறத புரிஞ்சுக்கோங்க. கடகராசிக்கு உச்சம் பெற்ற குரு ஒன்றில், அதாவது உங்க ராசியிலயும் லக்னத்திலயும் உங்களோட 5ஆம் வீட்டை குரு 5ஆம் பறவையா பார்க்க போறாரு. உங்க 7ஆம் வீட்டை குரு 7ஆம் பறவையா பார்க்க போறாரு. உங்களோட 9ஆம் வீட்டை குரு 9ஆம் பறவையா பார்க்க போறாரு. இது வந்து இன்னும் ஒரு அடுத்த சூப்பரான ஒரு விஷயம். குழந்தை இல்லாத யாரெல்லாம் கஷ்டப்பட்டு கண்டிப்பா வந்து ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு விட்டவங்க எல்லாருக்குமே நிச்சயமா தன்னாலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த IVF இந்த மாதிரி எல்லாம் போகாமே வந்து குழந்தை பெறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் பார்வை 6ஆம் வீட்டை பார்த்தாரு, 7ஆம் பார்வை வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் வீட்டுல, 9ஆம் பார்வை வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் வீட்டுல. ஆனா இந்த கடகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் பார்வையை 5ஆம் வீட்டையே பாக்குறாரு. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ கடகராசி பிச்சு உதற போறீங்க. அட்வான்ஸ் விஷஸ். அடுத்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அடுத்த 10 ஆண்டுக்கான திட்டங்களா இருக்கட்டும், பேஸ்மெண்டா இருக்கட்டும், எல்லா விதத்திலையும் வந்து நிறைய கலைகள் கத்துக்க போறீங்க. நிறைய வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாம் கிளியர் பண்ண போறீங்க. எல்லா விதத்திலயும் வந்து கடகத்துக்கு சூப்பரா இருக்கு. ஹெல்த் வைஸ் மட்டும் கவனமா இருங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசி. ஐயோ இதுக்கே டைம் ஆயிடுச்சு, 10 o'clock ஆயிடுச்சு. சிம்ம ராசி, சீக்கிரம் சிம்ம ராசி. யாரெல்லாம் சிம்ம ராசி இருக்கீங்க? லியோ யாரெல்லாம் சிம்மம்? ஸ்ரீதர், I am a good person. I am also a good person, ஸ்ரீதர். விருச்சிகம் வருதுங்க, கருப்பு சுவாமி. விருச்சிகம் வருது. சீக்கிரம் போயிடலாம். ரொம்ப பாருங்க, அதான் ஸ்டார்டிங்ல இதே மாதிரி டைம் ஆயிடும். அடுத்து போகலாம். நம்ம வந்து லைவ் வந்து வேற இருக்கு. ஸோ சிம்மம் யாரெல்லாம் சிம்மம், சீக்கிரமா போயிடலாம். இப்போ ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் குரு எந்த மாதிரி எல்லாம் ஒரு விஷயத்த கொடுக்க போறாருன்னு. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசியும் வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசி 2026 குரு பயிற்சி பலன்கள். சிம்ம ராசியும் வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ரகிள் தாங்க. இந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து ஸ்ட்ரகிள் கொடுத்துப்பாரு. 7ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் நிறைய விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா தடங்கள், தடை, தாமதம், அவமானம் இதெல்லாம் வந்து கடந்த ஆண்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிச்சயமா இருந்திருக்கும். எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா ஹேர் ஃபால் வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசி பெண்களா இருந்தாலும் சரி, சிம்ம ராசி ஆண்களா இருந்தாலும் சரி, இந்த கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஹேர் ஃபாலா இருக்கட்டும், லைக் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷன் ப்ராப்ளமா இருக்கட்டும், ஆக்சிடென்ட் ஆகட்டும், இதெல்லாம் நிறைய வந்து கொடுத்துருப்பாரு. வண்டி வாகனத்துல எல்லாம் போன ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க நிறைய விழுந்து கொஞ்சம் சில்லறைய வாங்கியிருப்பாங்க. ஸோ அவர்களுக்கு இந்த ஆண்டு 2026 சூப்பர் டூப்பரா இருக்க போது. என்னன்னா குரு வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு 12ஆம் இடத்தில் வருகிறார். குரு பகவான் வந்து சிம்ம ராசிக்கு 4, 6, 8 பார்வை செலுத்த இருக்கிறார். அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 4ஆம் வீடு, 6ஆம் வீடு, 8ஆம் வீடு இது வந்து ஆக்டிவேட் பண்ணும்.
ஆகுது போகுது. அப்ப அது என்ன சொல்லுது அப்படின்னா, உங்க வீடு வாங்குறதுக்கோ இல்ல வண்டி வாகனம் வாங்குறதுக்கோ அல்லது தாயோட சுகஸ்தானத்திலயோ அல்லது தாயோட ஹெல்த் வைஸ் எல்லாம் ஸ்ட்ரகிள் கொடுத்தது எல்லாமே இந்த ஆண்டு கிளியர் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஹெல்த் வைஸும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிருக்கும் சிம்ம ராசிக்கு, அது எல்லாமே கரெக்ட் பண்ணிடுவீங்க. வழக்குகள் யாருக்கெல்லாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வழக்குகள் இருந்து அதுல இருந்தெல்லாம் விடுபட போறீங்க. மிகப்பெரிய மாற்றத்தை வந்து உங்களுக்கு இந்த ஆண்டு கொடுக்க இருக்கிறது நம்ம குரு பகவானோட இந்த இங்க பாருங்க. இப்ப மிதுன ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா கடகத்துல இருக்கும்போது கடகத்துக்கு வந்து 12ல் இருக்கு குரு, கடகத்தை ரொம்ப பிரச்சனை கொடுத்துருக்கும். ஓகேங்களா? ஆனா சிம்மத்துல 12ல் இருக்க குரு வரப்போற குரு வந்து என்ன பண்ண போறாருன்னா, இது வந்து உச்சம் பெரும் குரு. ஓகேங்களா? அப்ப அந்த உச்சம் பெரும் குரு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரொம்ப நாளா பெண்டிங்ல இருந்த ப்ராசஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கோவில் போறது, புண்ணியஸ்தலம் போறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு நடக்க போகுது. யாருக்கு? இந்த சிம்ம ராசிக்காரர்கள். போன ஆண்டே அதுக்கான பிளான் எல்லாம் பண்ணிருப்பீங்க, ஆனா வந்து போக முடிஞ்சிருக்காது. ஓகேங்களா? ஆனா இந்த ஆண்டு சிம்ம ராசிக்காரர்கள் போக போறாங்க. அதுவும் சூப்பரா போக போறீங்க. ஃபேமிலியோட ஹாப்பியா சந்தோஷமா போறீங்க. நான் திருப்பியும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. கடகத்துக்கு 12ல் இருக்கும் குருக்கும் சிம்மத்துக்கு 12ல் இருக்கும் குருக்கும் வித்தியாசம் இருக்கு. கடகத்துல இருக்கக்கூடிய குருக்கு வந்து பாத்தீங்கன்னா கடகத்துல வந்து 12ல் குரு இருக்கும் போது அது பகை வீடு. ஆனா சிம்மத்துக்கு வந்து 12ல் இருக்க குரு வந்து உச்ச வீடு. அந்த விஷயத்த நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். அப்போ இப்ப பொதுவாவே வந்து மிதுனத்தில் இருந்து குரு வந்து பார்வை இருக்கிறதுக்கும் கடகத்தில் இருந்து பார்வை பார்க்கிறதுக்கும் எல்லாருக்குமே சூப்பர் டூப்பர் தான். உச்ச குரு. ஓகேங்களா? சோ 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம் ஆக்டிவேட் ஆக போகுது. எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா இந்த 8ஆம் இடம் உங்களுக்கு யாரெல்லாம் எதிரிகள் உருவானாங்களோ, யாரெல்லாம் போட்டு கொடுத்தாங்களோ, யாரெல்லாம் நீங்க பேசின ரெக்கார்டெல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சு பிளாக்மெயில் பண்ணாங்க, இல்ல வந்து யாருக்காவது தெரியாம வந்து சொல்லி விட்டது, நீங்க நம்பி பேசியிருப்பீங்க, ஆனா அதை ரெக்கார்ட் பண்ணி உங்களோட ஹையர் ஆஃபீஸரோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கோ உங்க ஃபேமிலிக்கோ போட்டு காமிச்சவங்க, இந்த மாதிரிலாம் இருந்தவங்க எல்லாமே மாட்ட போறாங்க இந்த ஆண்டு. ஸோ சிம்ம ராசிக்காரர்கள் கவலையே பட வேணாம், உங்களுக்கு சூப்பரா இருக்க போது. நல்லா வந்து ஊர் சுத்த போறீங்க இந்த ஆண்டு. ஸோ இந்த ஹேர் ஃபால் ப்ராப்ளம்ல இருந்தா வெளில வர போறீங்க. என்னென்ன ப்ராப்ளம்ஸ் என்னென்ன ஸ்ட்ரகிள் இருந்தால் அப்படியே உல்டாவா மாறி சூப்பரா இருக்க போறீங்க. கொஞ்சம் ஒரு பிரீத் பண்ற அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு டைம் கிடைக்க போகுது இந்த ஆண்டு. ஓகேங்களா? ஸோ 2026 வந்து பாத்தீங்கன்னா நீங்க போக வேண்டிய ஸ்தலம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. பாபநாசத்தில் இருக்கக்கூடிய நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோவில். பாபநாசத்தில் இருக்கக்கூடிய நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோயில், திருநெல்வேலி நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோயில். அங்க போயிட்டு கோதுமையால் செய்த, நீங்க வந்து வெளியவே வந்து பாத்தீங்கன்னா அந்த இது விற்பாங்க, அல்வா விற்பாங்க, அது கோதுமையில செய்த பண்டம் தான். அதையே வந்து உள்ள எடுத்துட்டு போயிட்டு நீங்க அர்ச்சனை பண்ணிட்டு பிரசாதம் மாதிரி எல்லாருக்குமே கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கலாம். இல்லை நீங்க கோதுமையில செய்த பண்டம் நீங்க திருநெல்வேலி சுற்றி இருக்கிறவங்களாம் நீங்க வீட்லயே செஞ்சு கூட எடுத்துட்டு போய் அங்க வந்து தானம் கொடுக்கலாம். மிகப்பெரிய மாற்றம் வந்து உங்களுக்கு தரப்போகுது இந்த குரு பயிற்சி பலன். ஓகேங்களா? ஆனா லைக்ஸ் எத்தனை விழுந்திருக்கு? எல்லாரும் வந்து டபுள் டேப் பண்ணுங்க மக்களே, டபுள் டேப் பண்ணுங்க. சிம்ம ராசிக்கு இதோ முடிய போகுது. ஸோ சிம்ம ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு 2026 வந்து பாத்தீங்கன்னா நெல்லையப்பர் காந்திமதி அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு ஒரு 2 hours ஆச்சும் அங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க. நல்லா வந்து நல்ல ஒரு கல்யாணத்துக்கு போகிற மாதிரி நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போங்க. ரொம்ப திருப்தியா அங்க உட்காருங்க, ஃபேமிலியோட அங்க உட்காருங்க. ஒரே நாள் தான் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க இந்த ஆண்டு முழுத்துக்கும், ஒரே நாள் தான் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. இப்ப டபுள் த எதுக்கு இந்த ஸ்தலம் நான் சொல்றேன்னா, டபுள் த விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். ஓகேங்களா? ஏன்னா இந்த சூரியன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும் போது உங்களுக்கு வந்து சூரியன் உங்களோட ராசி அதிபதியோ அல்லது உங்களோட லக்னாதிபதி வந்து சூரியன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த டபுள் த ஆக்டிவேட் ஆகும். சரிங்களா? ஸோ அதனாலதான் சொல்றேன், இந்த ஸ்தலம் போகும்போது சூரியனுக்கு உண்டான ஸ்தலம் இது. இந்த ஸ்தலம் போகும்போது அண்ணாமலையார், அதாவது திருவண்ணாமலையும் சூரியனுக்கு உண்டான, ஆனா நீங்க இங்க போகும்போது உங்களுக்கு டபுள் த ஆக்டிவேட் ஆகும். ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ சிம்ம ராசிக்காரர்கள் இந்த ஆண்டு நிச்சயமா மிகப்பெரிய மாற்றத்தை ரெடியா வந்து வெல்கம் பண்றதுக்கு நீங்க இருக்கலாம். வாழ்த்துக்கள்.